குருநாதர். இப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சது போல உலகத்துல யாருக்குமே கிடையாது. அவ்வளவு ஒரு வாய்ப்பை சிவம் நமக்கு தந்திருக்கிறது. இது அவனா பார்த்து கொடுத்த வாய்ப்பு. நம்மளை கேட்டிருந்தா நாம் இந்த வாய்ப்பை நிச்சயமா கேட்டிருக்க மாட்டோம். ஏன், நான் வேற லெவல்ல கேட்டிருப்பேன் இல்லையா? அவ்வளவுதானே. அதனால நம்ம முடிவு பண்ணிக்கொள்ளணும், சிவம் விரும்பிய நேரத்தில் விரும்பிய வடிவத்தை விரும்பிய போது எடுக்கும். நாம விரும்பின மாதிரி விரும்பிய வடிவத்தை எடுத்துக்கொள்ள முடியுமா? ஒருபோதும் இல்லை, வாய்ப்பே இல்லை. எனவே இறைவனுக்கு அருவம் என்பது உண்டா, உருவம் என்பது உண்டா? அருவமா இருந்தா உருவம் இல்லை, உருவமா இருந்தா அருவம் இல்லை. இதெல்லாம் உலகத்துக்கு தான் பொருந்தும், என்னுடைய தெய்வத்துக்கு இது பொருந்தாது. அவர் எப்படிப்பட்டவர்? அருவமாகவும் இருப்பார், அருவுருவமாகவும் இருப்பார், உருவமாகவும் இருப்பார். அவருக்கு என்ன உண்டு? 3 நிலையும் உண்டு. அப்ப அருவமும் உருவமும் ஆயபிரான் அவன் மருவும் திருவாரூர் பாடி நாம் தெள்ளேனம் கொட்டாமோ. அருவமும் உருவமும் ஆயபிரான், அதுலயும் 3 வந்துருச்சு. அருவம் ஆயபிரான், உருவம் ஆயபிரான், அரு உருவம் ஆயபிரான் அவன் மருவும் திருவாரூர். அப்ப இறைவன் இந்த 3 வடிவம் எதுக்கு எடுத்துக்கொண்டார்? நம்முடைய கருமேனி கழிப்பதற்காக அவன் திருமேனி தாங்கினான். சிவஞான சித்தியார் சொல்லுகிறது, இறைவனுக்கு உருவ திருமேனி தேவையா? ஆம், தேவை. எதற்காக? நாம் உருவத்தோடு இருப்பதனால் நம்மை உருவத்திலிருந்து நீக்க வேண்டும் என்றால் அவன் உருவ திருமேனி தாங்கி வந்தாதான் நம்மள மேல தூக்க முடியும். எனவே அவன் உருவ திருமேனி அவனுக்கு இன்றியமையாதது. சாதாரண கோட்பாடு இல்லைங்க. சமய நெறிகள்ல ஒரு சில நெறிகள் கடவுளுக்கு உருவம் இல்லைங்கிறது, சில நெறிகள் கடவுளுக்கு உருவம்தான் உண்டு, அருவம் இல்லைங்கிறது. ஆனா சைவ நெறி உருவமும் உண்டு, அருவமும் உண்டு, அருவுருவம் உண்டு. இந்த 3 கொஞ்சம் விரிச்சு நவம் தரும் பேதமாக நாதனே நடிப்பன். நவம் தரும் பேதம் என்று சிவஞான சித்தியார்ல குறிக்கப்பெறுகிறது. எனவே அருவம், உருவம், அருவுருவம் இந்த 3மே நம் கருமேனி கழிக்க வந்த கருணையின் வடிவுகானே என்பது சிவஞான சித்தியார். எனவே இந்த பாட்டில் கேட்கப்பட்ட கேள்வி, அவனுக்கு 3 வகையான திருமேனி, 3 வகையான வடிவங்களும் அவனுக்கு